ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. ஆஹா, நம்ம முருகனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம முருக கடவுளை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நேற்று தேய்பிர அஷ்டமி நான் திருச்சி வந்திருந்தேங்க. அக்கா வீட்டு மொட்டை மாடியில் எப்போவுமே நிறைய மயில்கள் வரும். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆண் மயில் அழகாக அடிக்கடி தோகை விரித்து ஆடுங்க. நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். முருகனை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. முருகருக்கு அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க. நேற்று ஆடி கிருத்திகை என்னால் கோயிலுக்கு போக முடியலை, நான் திருச்சி வந்ததுனால. பட் அவர் என்னை நேரடியாக பார்த்து எனக்கு ஒரு அற்புதமான காட்சி அளிச்சிட்டாருங்க. இது எனக்கு என்ன சொல்கிறது, இதை பார்க்குறதுக்கு எனக்கு 2 கண்ணுங்கள் பத்தலை. அவ்வளோ அழகாக எவ்வளோ இயற்கையாக பாருங்களேன். இந்த அளவுக்கு நான் பார்த்துட்டு இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்தேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கண்களாக காட்சி. இது எத்தனை பேர்த்துக்கு என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, எத்தனை பேர்த்துக்கு கொடுத்து வைக்க போகுதுன்னு தெரில. நான் லைவாக என்னோடய மொபைலில் எடுத்ததுங்க. நேற்று ஆடி கிருத்திகை, அதுவுமா நான் முருகன் கோயிலுக்கு போக முடியலை. ஆனால் எனக்கு எவ்வளோ அழகாக காட்சி அளிச்சிருக்காரு பாருங்கள். பட் நான் முருகனையும் பார்த்துட்டேன். எல்லாம் வல்ல முருகனுக்கு என்னோடய நன்றி. எவ்வளோ அழகாக ரொம்ப நேரம் இது ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் நான் கொஞ்சம் நேரம் தான் வீடியோ எடுத்தேன். பட்டு எனக்கு இதை விட்டு வெளியே வரவே முடியலை. அவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு துணையில்லை, குகையுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, எல்லா புகழும் முருகனுக்கே, எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய் முருகா. நான் எப்போவுமே ஒரு தீவிர பக்தங்க முருகனுக்கு. நான் என்றைக்குமே அடிமை தான். முருகனோட காலடி தான் எனக்கு சொர்க்கம். எல்லாருக்குமே தெரியும், என் கூட நெருங்கி பழகிற எல்லாருக்குமே தெரியுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த காட்சியை நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்க போகிறீங்க. எவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னோடய சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். முருகனை பிடிச்சவங்களும் முருகனோட வாகனம் மயில் பிடிச்சவங்களும் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.